2026 நிக்கோலஸ் மதுரையை நாங்கள் எல்லோரும் கைது செய்துட்டோம் என்று காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் 2020 நிக்கோலஸ் மதுரைக்கு எதிராக போதைப்பொருள் வழக்க அமெரிக்கா வந்து போட்டிருந்தது. அதுக்கு அவங்க அறிவித்த தொகை $15 மில்லியன் வந்து அறிவிச்சிருந்தாங்க மதுரோவை கொண்டு வராக்களுக்கு. ஆனால் இன்றைக்கு ட்ரம்ப் ஒரு நாட்டின் இறையாண்மையை மீறி ஒரு நாட்டுக்குள்ளேயே புகுந்து அந்த நாட்டினுடைய அதிபரை வந்து இலகுவா வந்து கைது செய்திருக்கிறார். கைது செய்துன்னு சொல்ல முடியாது, கடத்தி இருக்கிறார். ஏன் வெனிசுலா நாட்டில் இப்படி ஒரு கைது நடக்க வேணும்? எல்லாரும் சாதாரணமாக சொல்லுற குற்றச்சாட்டு, வெனிசுலா இராணுவம் போதைப்பொருளை கடத்துது, இவர் ஒரு தளபதி, அதால் அந்த போதைப்பொருள் கடத்தப்பட்டிருக்குன்னு எல்லாருமே இலகுவாக சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் இதுக்கு பின்னுக்கு ஒரு வரலாறு இருக்குது, நாங்கள் அதை பார்க்க வேண்டி இருக்குது. வெனிசுலா நாட்டில் எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வருது தானே. எண்ணெய் இல்லை, எண்ணெயை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. வெனிசுலா நாட்டில் அதிகமாக வந்து எண்ணெய் கிடைக்குது. என்ன கரிபியன் கடலோடு அது இணைஞ்சிருக்கு. அது ஒரு தென் அமெரிக்காவினுடைய பகுதியில் வடக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு வெனிசுலா. இதில் நிறைய எண்ணெய் உற்பத்தி செய்கிற ஒரு இடம். அப்போவே அமெரிக்காவுக்கு இது மீது ஒரு பார்வை விழுந்துட்டுது, இது ஒரு எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடு என்றது. அப்போ அதை எப்படியாவது தாங்கள் கைப்பற்றிட வேணும் என்றதும், அதை விட மிக முக்கியம் என்னென்னு சொன்னால், வெனிசுலா அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போர் செஞ்ச ஒரு நாடு. அதுவும் பழைய வரலாறு அவங்களுக்கு இருந்த கரால். 1522 ஆண்டில் ஸ்பெயின் நாட்டால் கைப்பற்றப்பட்டது. அங்கே முதல் இருந்த ஆதிவாசிகளை மீறி ஸ்பெயின் நாடு அந்த நாட்டை தன் ஆக்கிரமிப்புக்குள்ளே கொண்டது. அதனால் ஸ்பெயின் ஆட்சிக்கு கீழே அந்த நாடு வந்து பிரகடனப்படுத்தப்படுது. அதாவது ஏற்கனவே இருந்த பழங்குடியின மக்களை அழித்து அவங்களோட போரில் ஜெயிச்சு இவங்க வந்து அங்கே குடியேறினாங்க. அப்போ ஸ்பெயினுடைய சிறு நாடாகவே வெனிசுலா நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது. 1830க்கு பிறகு கொலம்பியாவோட ஒரு கூட்டாட்சியை கொண்ட ஒரு நாடாக வெனிசுலா வந்து அறிவிக்கப்படுது. அதாவது பக்கத்தில் இருக்கிற அயல் நாடும் வெனிசுலாவும் சேர்ந்து கூட்டாட்சிக்குள்ள சேர்ந்து அந்த நாட்டை வந்து தங்களுடைய கூட்டாட்சி நாடாக இது அறிவிக்கப்படுது. அப்பையும் முழுமையான சுதந்திரம் கிடைச்ச ஒரு நாடாக வெனிசுலா இல்லை. ஏதோ ஒரு நாட்டின் பிணைப்போடு தான் வெனிசுலா நாடு இருக்குது. 1958க்கு பிறகு தான் இது ஒரு சுதந்திரமான ஜனநாயக நாடாக இந்த வெனிசுலா நாடு உலகத்துக்கு தெரிய வருது. அப்படி வரும்போது ஒரு தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த நாட்டினுடைய தலைவராக ஜூகேஸ் சாவு என்ற ஒருத்தர் வந்து அதிபராகிறார். இவர் மிக குறுகிய வயதிலேயே வெனிசுலா நாட்டின் அதிபராகிறார். 14 ஆண்டுகள்லாம் இவர் ஆட்சி செய்தவர். ஆனால் அந்த நாட்டை ஆட்சி செய்கிறதுல ஜூகேஸ் சாவஸோ வந்து பயங்கரமாக அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுருக்கார். அதுக்கு அவர் செலவழித்த விஷயங்கள் வந்து மிக பிரம்மாண்டமானது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி இருக்கிறார். அமெரிக்க தலையீடுகளை வந்து அவர் தகர்த்தி இருக்கிறார். முழுக்க சுதந்திரமான நாடாகவும் அவர் அதை பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அதுக்கு காரணம் அவர் ஒரு இடதுசாரி. உலகமயமாதல்ல அவற்றை நாடும் பிணைஞ்சு அழிஞ்சிடக்கூடாதுன்றதில் அவர் தெளிவாக இருந்திருக்கிறார். அதால் அந்த நாட்டில் சுய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்காக மிக முக்கியமான விடங்களை ஏற்றுமதிக்கு கொண்டு வரத்துக்கு அவர் போராடி இருக்கிறார். அந்த மக்களும் அந்த நேரம் அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க. முழுக்க அந்த நாடு ஒரு தன்னாட்சி நிறைந்த நாடாக, சுயாட்சி நிறைந்த நாடாக இருந்திருக்குது. அதுக்கு ஜூகேஸ் சாவஸ் என்பவர் மிக கடுமையாக உழைச்சிருக்கிறார். 2013 ஆண்டில் இவருக்கு புற்றுநோய் வந்து இவர் இறந்து போயிருக்கிறார். இவர் இறந்த பிறகு அப்போது துணை அதிபராக இருந்தவர் தான் நீங்கள் பார்க்குற நிக்கோலஸ் மதுரை. அவர் தான் பிறகு இந்த நாட்டினுடைய அதிபராகிறார். இப்போ தான் எல்லாருக்கும் சம்பவம். ஏனெண்டா ஒரு தேர்தல் இல்லாமல் ஒரு தலைவர் வந்துட்டார் என்றது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. அதே நேரம் ஏற்கனவே அமெரிக்கா ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு இருந்தபடியால் இவரும் அதே பணியை தொடர்றார். அமெரிக்காவினுடைய எந்த தலையீடுகளுக்கும் அவர் செவிசாய்க்கலை. அமெரிக்காவினுடைய விரட்டலுக்கு அவர் எங்கேயுமே துணை போகலை. முழுக்க நாட்டை தன்னாட்சியாக அவர் அபிவிருத்தி செய்து கொண்டு வரார். அதுக்கு அவர் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளோட உறவை வந்து அதிகப்படுத்துகிறார். இங்கே தான் அமெரிக்காவுக்கு இது பெரும் தலையீடியாக மாறுது. ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். இந்த நாடு தன்னாட்சியாக கொண்டு வரைக்கலே இந்த நாட்டில் இவருடைய முதல் இருந்த தலைவரான ஜூகேஸ் சாவஸ் அவர் வந்து அந்த நாட்டில் இலவச மருத்துவம், இலவச கல்விகள் எல்லாம் கொண்டிருந்தவர். அப்படி இலவச கல்வி மருத்துவங்களை கொண்டு வரும்போது அந்த நாட்டினுடைய அவங்களுக்கு தெரியும், ஒரு இலவச மருத்துவம், இலவச கல்விகளை கொடுக்கும்போது அதிகமான பொருளாதார செலவு இருக்கும். அப்போவே அந்த நாடு வந்து தன்னாட்சியில் இருக்கல இறக்குமதி, அமெரிக்காவுடைய இறக்குமதி தலையீடுகளுக்கு எதிராக வேலை செய்யக்கலையே அங்கே பொருளாதார தடைகள் பலமாக இருந்திருக்குது. அந்த நாடு நிறைய பொருளாதார வீழ்ச்சிக்கும் உள்ளாகி இருக்குது. அது எல்லாத்தையுமே அவங்க சமாளிச்சிருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இந்த அதிபராக இருந்த மதுரோ வந்து கைது செய்யப்படுறதுக்கு தளமாகவும் அமைந்திருக்கு. அமெரிக்கா வந்து பெருங்குற்றச்சாட்டை வச்சுருக்குது, அவர் ஒரு போதை கடத்தல் மன்னன் சொல்லி. ஆனால் அதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்க வேண்டி இருக்குது. ஒரு போதைப் பொருளை கடத்துகிற மன்னன் என்று சொல்லி அமெரிக்கா எப்படி அது தீர்மானம் எடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல்
அவருக்கு ஒரு தனி நாடு இருக்குது, நாட்டுக்கு ஒரு இறையாண்மை இருக்குது. தங்களோட நாட்டுக்குள்ளே போதையை கொண்டு வரதில் இவங்க பெரும்பங்கு செலுத்துனாங்கன்னு இவங்க யோசிச்சாங்கண்டா அமெரிக்கா முதல்ல செய்ய வேண்டிய வேலை தங்களோட நாட்டுக்குள்ளே போதைப் பொருளை வராமல் தடுக்கிறதுக்கு சட்டங்களையும் பாதுகாப்பரணையும் சரியாக செய்திருக்க வேணும். ஆனால் அதை விட்டு போட்டு ஒரு நாடு போதைப் பொருளை தங்களுக்கு தருது என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கொண்டு 2020 போடப்பட்ட வழக்குக்கு இன்றைக்கு யாருக்குமே தெரியாமல் ஒரு நாட்டினுடைய இறையாண்மை மீறி களவா போய் அவருடைய படுக்கை அறை வரைக்கும் போய் அவரை கைது செய்திருக்குது. இது உலக அரங்கில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒன்றும் அமெரிக்காவுக்கு புதுசும் இல்லை. மிக முக்கியமான தலைவர்கள், மிக முக்கியமான போராட்டக்காரர்கள், அமெரிக்காவை எதிர்த்த எல்லாரையுமே அமெரிக்கா இப்படி கைது செய்து தூக்கு மேடைக்கு அனுப்பியிருக்குது. அதில் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், சதாம் ஹுசைனாக இருக்கலாம், ஒசாமா பின் லேடனாக இருக்கலாம். இவங்க எல்லாமே அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை வலுவாக எதிர்த்தவர்கள். உலக அரங்கில் இவங்களெல்லாம் தீவிரவாதிகளாக என்று சொல்லப்பட்டாலும் இவங்கெல்லாம் அமெரிக்காவை எதிர்த்தவர்கள் என்றது தான் நிதர்சனமான விடயம். இந்த எதிர்ப்புக்கு அமெரிக்கா காட்டியிருக்கிற விளைவு தான் இன்றைக்கு மதுரோவுக்கும் நடந்திருக்குது. மதுரோ கைது பற்றி எல்லாரும் பரவலாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். மதுரோ கைது, இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு நியூயார்க் நீதிமன்றத்தில் மதுரோவை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதன்படி மார்ச் 17 மதுரோவுக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் மதுரோ அடைச்சிருக்க சிறை மிக மோசமான ஒரு சிறையில் அவரை அடைச்சிருக்கிறாங்க. உலகத்தின் நரகம் என்று சொல்லுகிற புர்கி என்று சொல்லுகிற ஒரு சிறையில் இன்றைக்கு மதுரோவை அடைச்சிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு என்ன நடக்க போதும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்குது. சில நேரம் சிறையில் வச்சு மதுரோ கொல்லப்படலாம், கைதிகளால் மோசமாக தாக்கப்படலாம், மதுரோவை மன்னிப்பு கேட்க வைக்கலாம். ஸோ என்ன வேணாலும் இங்கே நடக்கலாம். உலக அரங்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தன்னை ஒரு சர்வதிகாரியாகவே இன்றைக்கு வரைக்கும் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்குது. அதையும் நாங்கள் பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறோம். அமெரிக்கா அரசு ஒரு வல்லரசாக தன்னை மீள காட்டிக்கொள்றதுக்கு முனைஞ்சு கொண்டிருக்குது. ஆனால் அவ்வளவும் செய்த அமெரிக்க அரசு ஒட்டுமொத்தமாக வெனிசுலாவிலே உற்பத்தியாகிற எண்ணெய் வளத்தை தான் கைப்பற்றதுக்கான முழு வேலையும் இன்றைக்கு செய்திருக்குது. அந்த நாட்டை தொடர்ச்சியாக தாங்கள் ஆளப்போகிறோம் என்ற பொதுவான ஒரு அறிக்கையை கூட ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். இது எல்லாம் உலக அரங்கில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஆபத்தை சொல்லுகிற ஒரு விடயம். ஏற்கனவே 3வது உலக போர் நடப்பதற்கு இங்கே எல்லாமே தயாராகி கொண்டிருக்கிற இந்த நிலையில் இது பெரும் அதிருப்தியை தந்திருக்கு. மீள ஒரு 3வது உலக போர் நிகழுமா என்ற ஒரு கேள்வியும் தரப்பட்டிருக்கு. ஏற்கனவே யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. காசா, இஸ்ரேல், எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான யுத்தம் தான் பல நாடுகளில் இருக்க மக்களை காவு வேண்டிட்டு இருக்குது. வெனிசுலாவில் நடந்த இந்த சம்பவம் கூட உலக யுத்தத்துக்கு இன்றைக்கு வழிவகுக்கும். அப்படி வகித்தால் உலகம் பொருளாதாரத்தில் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும். மக்கள் எல்லாரும் பட்டினியாலும் ஆயுதங்களாலும் கொல்லப்படுவார்கள். இப்படி கொல்லப்படுகிற நேரம் யார் இதை பொறுப்பேற்பது என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் உலக நாட்டிற்கு யாருக்குமே இல்லை. ஏனெண்டா இங்கே அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா போன்ற பல வல்லரசு நாடுகள் தங்களோட ஆதிக்கத்தை காட்டுறதுக்காக நடத்துகிற உலக அரசியலில் இந்த மாதிரி பல நாடுகள் சீரழிஞ்சு கொண்டு போகுது. அதை பற்றி நாங்கள் யோசிக்காமலும் இருக்கிறோம். ஆனால் கட்டாயம் இதை பற்றி பேச வேணும். உலக யுத்தம்ன்றது மக்களை கொள்வதற்கான, மக்கள் வாழ்வாதாரங்களை அழிப்பதற்கான, மக்களின் இறையாண்மையை கெடுப்பதற்கான முழு செயற்பாட்டையும் கொண்டு வரும். ஏண்டா எங்களுக்கு யுத்தம் பற்றி பல அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது. உண்மையிலேயே இது இனி வரும் காலங்களில் பல ஆபத்தை தரலாம். அமெரிக்க அதிபர் நினைச்சா எந்த நாட்டில் இருக்கிற யாரையும் போய் அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இதே அமெரிக்க அதிபர் விளாடிமிர் புட்டினை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சிக்க மாட்டார். இதே அதிபர் வடகொரியாவில் இருக்கிற கிம் ஜோனை போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அல்லது கைது செய்கிறதுக்கு முயற்சிக்க மாட்டார். ஏண்டா அதெல்லாம் மிக உறுதியான ஆயுத பலத்தோடு இருக்கிற நாடுகள் என்ற அடிப்படையில். இவருடைய நோக்கம் இப்போ அடுத்தது கியூபாவை பற்றி அவர் லைட்டாக தொட்டிருக்கிறார். கியூபா நாட்டில் இருக்கிறாக்களை நான் கைது செய்ய, கியூபாக்கும் இதே விஷயம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். கியூபா என்றாலே உங்களுக்கு உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், புரட்சியாளர்களை எங்களுக்கு உலகத்துக்கு வெளி உலகத்தில் காட்டின ஒரு நாடு. கியூபா நாட்டினுடைய புரட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும். அதில் பிடல் காஸ்ட்ரோவாக இருக்கட்டும், ஷே குவாரோவாக இருக்கலாம், இவங்களெல்லாம் போராடி அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக திரண்டவர்கள். இன்றைக்கு ட்ரம்ப் கியூபா பற்றியும் யோசிக்க தொடங்கியிருக்கிறார். ஆனால் இது சாதாரணமான விடயம் அல்ல. உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு அதிபர்களையும் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் என்றதுதான் இதனுடைய பொருள். எல்லா அதிபர்களும் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு பயப்பட வேணும், அமெரிக்காவினுடைய சொற்களுக்கு கட்டுப்பட வேணும் என்று சொல்லுகிற ஒரு பெரிய உலக செய்தியை இன்றைக்கு ட்ரம்ப் காட்டியிருக்கிறார். ஆனால் இது நியாயமா இல்லையா என்றது சார்ந்து பல குரல்கள் வெளியில் இன்றைக்கு உதிச்சு கொண்டிருக்குது. ஐநா சபை கூட கண்டனம் தெரிவிச்சிருக்குது. ஆனாலும் இதை பற்றி அவங்க கண்டுக்க போகிறதும் இல்லை, அவங்களுக்கு இது தேவையும் இல்லை. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் தங்களோட எல்லா வளமும் இருக்குது. ஒரு உறுதியான அதிபராக தான் இருக்கிறன்றதை அவர் அமெரிக்க மக்களுக்கு பிரகடனத்துக்காக முயற்சி செய்வார். பழைய காலனித்துவ ஆட்சியில் எப்படி வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டதோ அதுபோல் வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்கா வளச்சுரண்டலை செய்யும் என்றதில் எந்தவித ஐயமும் இல்லை. எவ்வளவு காலம் சென்றாலும் ஒன்று மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க, முதலாளித்துவத்துக்கும் காம்யூனிசத்துக்கும் மார்க்சிசத்துக்கும் நடக்கிற யுத்தம் இன்றைக்கு வரைக்கும் மாறலை. கேபிட்டலிசத்துக்கு எதிராக போராடுகிற இடதுசாரிகள் மீதான பார்வை எப்போதுமே வித்தியாசமாக தான் இருந்திருக்கு. அதில் இதுவும் ஒரு உதாரணம். அவர்களெல்லாம்
இடதுசாரிகள் அமைப்புகள் எல்லாமே தீவிரவாதிகளாகவும் போதை கடத்தல்காரர்களாகவும் பயங்கரவாதிகளாகவும் சொல்லி கொண்டிருக்கிற இந்த முதலாளித்துவம் இன்னும் மாறலை. இந்த முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்த மாதிரி எல்லா இடதுசாரிகளையும் அழிக்கிறதுக்கான வளர்ச்சியாக இருக்கிறது தான் பெரும் ஆபத்துன்னு நாங்கள் நினைக்கிறோம். இயற்கையை பற்றியோ மனிதர்களை பற்றியோ வளங்களை பற்றியோ யோசிக்காத ஒரு முதலாளித்துவம் தான் இப்போ எங்களோட உலகை ஆண்டு கொண்டு